ஹாய் செலவிடீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போக போக உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து புளியாந்தோப்பு பிரியாணி வந்து சாப்பிட போயிட்டு இருக்கோம். நானும் ரொம்ப நாள் போகணும்னு பார்க்குறோம், தடங்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு போகிறோம், சாப்பிட்றோன்றதுனால நம்ம போகிறோம். அதுவும் அன் டைம்ல மட்டும் தான் அங்கே ஓப்பனாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருப்போம், ரொம்ப பழசுது. ஆமாம், கார்ல நாங்க வந்து ஆல்ரெடி போகும்போது கார்ல போனோம். இந்த வாட்டி வந்து நாங்க வண்டியிலே போறோம். எங்க காட்டுறேன், அக்கா அண்ணா எல்லாருமே வராங்க. ஸோ அவங்கள காட்ட முடிஞ்சா கண்டிப்பா காட்டுவோம். ஓகே, அங்க போயிட்டு எப்படிலாம் இருக்கு, என்னெல்லாம் அன் டைம்ல எப்படி பிரியாணி இருக்கு, டேஸ்டா இருக்கா, சாப்பிடலாமா, எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஏற்கனவே நான் போயிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போய்கிட்டு இருக்கோம். போயிருக்கேன், ஆனால் அப்போ சாப்பிட்டு நல்லா இருக்கு. எங்க ஃபேமஸான கடை நாங்க வந்துட்டோம். எந்த இடம் இது? புளியாந்தோப்பு பிரியாணி சாப்பிட வந்துட்டோம். ரொம்ப கூட்டமா இருக்கு. நாங்க காட்டுறோம் உங்கள்கிட்ட. அந்த பக்கம் காட்டு ஈடு, அப்போதான் காட்ட முடியும். பாத்தீங்களா, இந்த இடம் யாராவது வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. அன் டைம்ல மட்டும்தான் இருக்கும். பசிக்குது. எங்க இருக்கீங்க ஊரு? பாண்டிச்சேரியா? ஓகே, நாங்க சென்னை. பார்த்தீங்கன்னா பில்லு போடுற இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குது. எப்படி வாங்குறதுனே தெரில. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. ஸோ அவ்வளோ வேறு நாங்கள் நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். எப்படியா இருந்தாலும் வாங்கிடணும். கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. வாங்கிட்டு போகிறதுன்னு எனக்கே தெரியலங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. செம கூட்டம். தவா கறி எல்லாமே இருக்குங்க. கூட்டம் அள்ளுதுங்க. இங்கே இவ்வளோ கூட்டம் பாருங்கள். எப்படிங்க வாங்குறது? இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. வாங்கவே முடியல எங்கனால. கூட்டத்தில் நிற்கவும் முடியல. அடிச்சுக்கிட்டு வாங்குறாங்க. இங்க பாருங்க. செம்ம கூட்டங்க. இங்க எதே எனக்கு என்னமோ ஃபேமஸா இருக்கும் போல. ஒரு வழியா வாங்கிட்டப்பா கூட்டத்தில் நின்று. சாப்பிட போறோம் நாங்கள். தவா கறி ஒன்று, இன்னொன்று இருக்குது. இதுதான் காட்டினாலே போதும், நம்ம முடியல. இன்னும் சிக்கன் பக்கோடா மாதிரி இருக்குது. சாப்பிடலாம். பசிக்குது, சாப்பிடலாம். சாப்பிட்டு நாங்கள் அங்கே கூட்டமாக இருக்குது. எப்படி இருந்துச்சு சாப்பாடு? வேற லெவல். நல்லா இருந்துச்சா? இதுக்கு மட்டும் இங்கே வந்திருக்கியா? வந்திருக்கா. யார் கூட வந்த? தாத்தாவோ டாமிலாம் வந்தான். நாங்கள் போன வாட்டி செம்மையாக கார்லலாம் வந்தோம். இந்த வாட்டி பைக்கில் வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல், அல்டிமேட். நாங்கள் வந்து 65 கிரேவி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோமா. பீஃப் தான் நாங்கள் சாப்பிட்டோம். யாருக்கெல்லாம் பீஃப் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட். இங்கே வந்து அதான் ஃபேமஸ். இங்கே அதான் ஃபேமஸ். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நடா இவ்வளோ தூரம் எப்படி வந்தேன்ட்டு நிறைய பேர் சொல்லிங்க. எப்படி இந்த நேரத்தில் இவங்க சுற்றுறாங்க? எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, பத்தாவது இவங்க அண்ணன் எல்லாரும் வந்தாங்க. ஃபேமிலியோட வந்தோம், நாங்கள் தனியெல்லாம் வரல. ஸோ நாங்கள் ஃபேமிலியோட தான் வந்தோம். ஃபேமிலியாக தான் வந்தோம். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து நாங்கள் எங்கெல்லாம் போகிறோன்றத பாருங்க. கண்டினியூஸாக பாருங்க. வீட்டுக்கு தான் போவோம். அதெல்லாம் ஓகே. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் பார்சல் வாங்கிட்டோம். ஆமாம், பார்சல் வாங்கியாச்சு. இது இவங்க அம்மாவுக்கு. ஓகே, போவோம். வண்டியிலலாம் பார்சல் வாங்கி வச்சாச்சு. அது சிக்கன் பிரியாணியும். ஓகே, நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறன்றதை மறக்காமல் பாருங்கள்.
பாருங்க. முடிச்சுட்டு இதெல்லாம் ஆன் பண்ண போறியா இதை மறுபடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு செம்ம என்ஜாயாக இருந்தது. இது வந்து ஒரு குட்டியாக தான் இருக்கும் vlog. குட்டியாலாம் இல்லை, லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் நல்லா தான் இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்து காலையில் தான் நான் வந்து முடிக்கிறேனே. ஸோ யாரெல்லாம் அங்கே போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்ட பிரியாணி அல்டிமேட் வேறு லெவலில் இருந்தது. ஸோ அது வந்து அன்டைமில் மட்டும்தான் இருக்கும். ஆமாம். சரி, ஓகே. இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டாடா பாய்.